வணக்கம் நண்பர்களே. இதில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டே இருப்போம். அதாவது அவங்களுக்காக நேரமும் கொடுப்போம், அன்பையும் கொடுப்போம், அதே மாதிரி முக்கியத்துவத்தையும் கொடுப்போம். அவங்கள்ட்டிருந்து நம்மளுக்கு திரும்ப கிடைப்பது என்ன? அதாவது அலட்சியம், மரியாதையின்மை, மனவேதனையும் சேர்ந்து அதற்கு பிறகு நம்ம என்ன நினைப்போம்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவங்க மாறிடுப்பாங்களோ. ஆனா உண்மை என்னன்னா, அது உங்களை மதிக்காதவங்களை நீங்க பிடித்து வச்சுக்கிற வாழ்க்கையில அன்பே இருக்காது. இதுல செல்ஃப் ரெஸ்பெக்டும் சேர்ந்து இழக்குது. நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன். உங்கள் மைண்ட் வித் சதீஸை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஏன் சில பேர் நம்மளை வேல்யூ பண்ண மாட்டாங்கன்னும், அதே மாதிரி ஏன் நம்ம டாக்ஸிக் பீப்புளை விட முடியாமலே இருக்கிறோங்கிறதையும், செல்ஃப் ரெஸ்பெக்டையும், அதே மாதிரி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் சைக்காலஜியும், அந்த மன அமைதிக்கான சிலரை நாம் ஏன் விட்டு விலகிறதே இல்லைங்கிறதையும் இதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரையுமே நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவும் இருக்குது. மற்றவங்களை எப்பவுமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலும் நாம் அதை அப்படியே டாலரேட் பண்ணி போயிட்டே இருப்போம். இதில் சில ஃபேமிலிலையும் சரி, சில ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, சில ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, அது வெளியே பார்க்க எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே அது நிறையா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் தான் சைக்காலஜி மூலிமா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு மனிதன் தொடர்ந்து உங்களை இக்னோர் பண்ணுனா, நீங்கள் உங்களுக்கு உண்டான ஃபீலிங்ஸையே அவன் மதிக்கவே மாட்டான். இதில் நீங்கள் அப்செட்டாக இருந்தாலுமே அது உங்களை கேர் பண்ணவும் மாட்டாங்க. இதில் அப்படின்னா ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அதில் இருக்கவே இருக்காது. நீங்கள் அன்பு என்ற பெரிய சஃபரிங்கை தான் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க ஒரு நாள் மாறிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்குது, அது ஒரு கற்பனை கூட. அதே மாதிரி நான் மட்டும் விட்டுட்டா அது செல்ஃபிஷ் மாதிரி ஆயிடும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த தாட்ஸ் தான் உங்களை இதில் அப்படியே பிடிச்சு வச்சுட்டே இருக்கு. நம்ம கான்ஃபிடென்ஸை அது கண்டிப்பாக அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வந்துடுது. இதில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் நம்மளோட ஒர்த்து குறைஞ்சிருதுன்னு நினச்சிடுறீங்க. அதனால நம்ம வாழ்க்கையே டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்போம். இதுதான் நான் போதுமானவனே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இதுதான் ஒரு எமோஷ்னலி டேமேஜ் ஆகிற விஷயம். இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு ஈகோவே கிடையாது. அது என்ன யாரும் ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறது. நீங்கள் கோபப்படும் போது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதில் இருக்கவே இருக்காது. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் இருந்து கண்டிப்பாக வெளியே வந்துட்டா தான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடைக்கும். சில நேரங்களில் ஒரு டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு உண்மையான பீஸை கொடுக்குது. இதில் எல்லோருமே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் முயற்சியும் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். நீங்கள் எப்பவுமே ஆக்டிங்கே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை நேசிக்கிறவங்க எப்பவுமே நேசிச்சிட்டே இருப்பாங்க. இதில் சுயநேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கிறத கற்றுக்கணும். அது நம்ம ஃபீலிங்ஸை எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணும். நீங்கள் இது எனக்கு நல்லதல்லைன்னு எப்பவுமே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுதான் எமோஷ்னலி நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய சைன் வேறு. இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையே ஆரம்பிக்கிற தருணம். அதாவது ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, இது நம்ம எல்லோரும் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அப்போ தான் உங்களுக்கு அந்த லைஃபே சேஞ்சே ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிகமாக உங்களுக்கு பீஸ் அப்போ தான் ஃபீல் ஆகவே ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை அப்போ வேல்யூ பண்ணுவீங்க. உங்களோட மன அழுத்தமும் அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும்.
இதே மாதிரி தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்துமே நீங்க வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நீங்க உங்களோட எப்பவுமே இழக்காம இருந்தீங்கன்னா உங்களை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபைனலா இந்த உலகத்துல எல்லாரையுமே உங்களால புரிஞ்சவே கொள்ள முடியாது. நீங்க ஆனா அதற்காக உங்களை நீங்க எப்பவுமே இழந்துடாதீங்க. நம்மளை மதிக்காதவங்களை விட்டு விலகிறது எப்பவுமே ரியாலிட்டியும் கிடையாது. இதுல அது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான். அதனால உங்க மன அமைதிக்காக நீங்க உங்களுக்கு செல்ஃபிஷாவே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க நினைவில் வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை மதிக்காத இடத்துல தொடர்ந்து நீங்க தங்குவது உங்களுக்கு அன்பையே கொடுக்காது. அது செல்ஃப் ரெஸ்பெக்டையும் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வச்சுட்டே இருக்கு. நீங்க அன்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்க என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க என்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.